மக்களவைத் தேர்தலில் முன்னெப்போதும் இல்லாத வகையில பல நட்சத்திர வேட்பாளர்களுக்கு ஆதரவா அரசியலுக்கே தொடர்பில்லாத அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் வீதி வீதியா இறங்கி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. அதை பத்தி தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அனல் தெரிக்கும் வகையில் அரசியல் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தகைய தேர்தல் பிரச்சாரங்களில் வேட்பாளருக்கு ஆதரவாக அவர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களுமே பிரச்சாரத்தில் ஈடுபடுவது வழக்கம். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி ரிப்போர்ட் கார்டு எங்க? நாங்க கேட்கிறது ஒரிஜினல் ரிப்போர்ட் கார்டு. கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களை தாண்டி குடும்பத்தில் உள்ள அரசியல் பிரபலங்களும் உதயநிதி ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ் போன்றோருக்கு பிரச்சாரம் செய்ததை பார்த்திருக்கிறோம். தற்போதைய மக்களவைத் தேர்தலில் தேமுதிக தலைவர் பிரேமலதா அவரது மகன் விஜய பிரபாகருக்காகவும், பாஜக வேட்பாளர் ராதிகாவுக்கு அவரது கணவர் சரத்குமாரும், பாமக வேட்பாளர் சௌமியாவுக்கு அவரது கணவர் அன்புமணியும் தேர்தல் களத்தில் அனல் பறக்க பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர். இவர்களைத் தவிர அரசியலுக்கே தொடர்பில்லாமல் இருந்த பல வாரிசுகளும் தற்போதைய தேர்தல் களத்தில் தங்கள் குடும்ப வேட்பாளருக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவதை காண முடிகிறது. முன்னதாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை தொகுதியில் போட்டியிட்ட சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு ஆதரவாக பரப்புரையில் களம் கண்டார்கள் அவரது இரு மகள்கள். விஜயபாஸ்கரின் மூத்த மகள் ரித்தன்யாவும் இளைய மகள் அனன்யாவும் பல இடங்களில் தங்களது அப்பாவுக்காக அடுக்குமொழியில் பேசி வாக்காளர்களை ஈர்த்தனர். இதேபோல் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னையில் போட்டியிடும் தயாநிதி மாறனுக்காக பரப்புரையில் களமிறங்கியுள்ளார் மகள் திவ்யா. தனது தம்பி கரனுடன் இணைந்து ஷூ தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வரும் திவ்யா இந்த தேர்தலில்தான் முதல் முறையாக தந்தைக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதேபோல் தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியாவுக்கு ஆதரவாக அவரது கணவர் அன்புமணி வாக்கு சேகரித்து வரும் நிலையில் தற்போது அவர்களது மகள்களும் களமிறங்கியுள்ளனர். அன்புமணி சௌமியா தம்பதிக்கு 3 மகள்கள் இருக்கும் நிலையில் மூத்த மகள் சம்யுக்தாவுக்கு திருமணம் முடிந்துவிட்டது. இந்நிலையில் இளைய மகள்களான சங்கமித்ராவும் சஞ்சூத்ராவும் தீவிரமாக வாக்கு சேகரிக்கின்றனர். தாய்க்காக வீடு வீடாக சென்று நோட்டீஸ் வழங்குவதோடு பொதுமக்களிடம் கலந்துரையாடியும் வாக்கு சேகரிக்கின்றனர் சௌமியாவின் மகள்கள். மற்றொருபுறம் தேனியில் களமிறங்கியுள்ள டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சார களம் கண்டுள்ளார் அவரது மனைவி அனுராதா. இதுவரை தனது அரசியல் பயணத்தில் தலையிடாமலேயே இருந்து வந்த அனுராதா முதன்முறையாக தனது கணவருக்காக தேனி தொகுதியில் சுற்றிச் சுழன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்க தொகுதியில வந்து நிற்கிறாரு. ஆனா நீங்க ஒரு மேல எவ்வளவு பிரியமா இருக்கீங்க, பாசமா இருக்கீங்கிறத பாக்குறப்ப எங்களுக்கு அந்த 14 வருட இளைஞரையே தெரியாம. இவர்களின் பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பது தேர்தல் முடிவுகளிலேயே தெரிய வரும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்.